ஹலோ. பொற்பாதம் பணிந்திருக்க நல்வரம் அருள்வாய் தேவா. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலுக்கு முதல்வனாகிய சிவபெருமான் எனது தந்தை. சூரபெருமன் தாராசூரன் என்ற மன்னன் உலகையும் ஆளும் பொருள் செய்தனர். அதை கேட்ட எனது தந்தை நெற்றிக்கண் திறக்க நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றி சரவண பொய்கை நிமிடவில்லை. 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக தவள அதை கண்ட கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளையும் எடுத்து அமதூட்டி சீராட்டி வளர்த்து வர அதை கண்ட எனது உமையவள் 6 குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி அணைக்க 6 முகமும் ஒரு உருவமாக காட்சியளித்ததால் 6 முகன் என்றும் சரவண பொய்கையில் தவழ்ந்ததால் சரவணன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை என்றும் பெயர் பெற்று எனது தாய் கொடுத்த சக்தி வேலினை ஞான வேலினை வெற்றி வேலினை கொண்டு சூரபதமனை சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை மனைமடித்து வருகின்ற பக்தர்களுக்கு பக்தியளித்துக் கொண்டிருக்கின்றேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் பின்னே என்பதை போல் நாரதர் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி. அறந்த மலை தொடரில் அவதரித்தார், அறந்த மலை தொடரில் அவதரித்தாய், அன்னை அழகே தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அந்த அழகே தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய்,
நடந்தவன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்தவன் வழி எல்லாம் நலமளித்தாய். நங்கையர் ஒருவன் எங்கவும் மனது கொஞ்சம் தோலைகள் நிறைந்தவும், இன்ப யாழிகை நிறைந்தவும், செம்பமிழ்த்தேன் வளைந்தவும், அலைந்து வளைந்து நெறிந்து தொடர்ந்து ஒரு மனமதி நடந்தாய் வாழி காவேரி. உணவளிக்கும் உள்ளவைக்கெல்லாம் கண்ணாடு, அன்று உயர்ந்த தமிழ் நாட்டில் நல்ல பெண்ணாடு. உலகெல்லாம் பாராட்டும் உலகெல்லாம் பாராட்டும் பிள்ளாயே, அன்று பொங்கிவன் காவிரியே வாழியவே, பொங்கிவன் காவிரியே வாழியவே. நடந்தாய் வாழி காவேரி, நாடகமே செழிக்க நம்மையெல்லாம் திறக்க. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி. அதோ நாரதர் வந்து கொண்டிருக்கிறார், அவரின் வருகையை எதிர்பார்க்கலாம். எப்போது வர வேண்டும், போது நீ வர வேண்டும், நீரையில் மயில் வேலமர் வேலா, நீரையில் மயில் வேலமர் வேலா, நினைத்த போது நீ வர வேண்டும். அதே அந்த விழுந்து வாரிமை நினைவு தமிழ் தெய்வமே கந்த பெருமானே அப்பனே ஐயனே நாரதர் அடிபணிந்தேன் முருகா. வருக நாரதர் வருக. கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மைப்பார்கள். தங்கள் பாதம் பட்டதால் எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். இந்த கந்தனை தேடி நாடி ஓடி வந்தவர்களை நானும் வரவேற்க வேண்டும் அல்லவா? அதற்காக வரவேற்பு கொடுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். இசை மேலையே இசை மேலையே இனிதான சுகம் ஞான இசை மேலையே, இனிதான சுலஞான இசை மேலையே, எனது உயர்வான பகையோகியே, இனிதான சுகம் ஞான இசை மேலையே. அபிமானத்தை நாரதரே நாரதரே அபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை
உலகத்தை அதிபோடு வரவேற்கும் அதியோகியே இனிதான சுரஞான இசை மேதையே மாலையிடும் சுடர் மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரனின் குணம் கொள்கையை அகற்றிட வல்லவரே எல்லாம் சென்று நாரதரே நேராக ஏது கண்டி நிகழ்ந்ததை எனக்கிங்கு எதிர்த்துரைப்பீ இனிதான 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 துரஞான இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே முருகா என்னை காண வந்த காரணத்தை அறியலாமா? தாராளமாக எடுத்து கூறுங்கள். முருகா, நான் இன்று அதிகாலையில் நீராடி நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு மும்மூர்த்திகளை வணங்கி அவருடைய ஆசை பெற்றுக் கொண்டனா. நான்காவதாக தங்களை காண்பதற்காக பூலோக மார்க்கமாக வரக்கூடிய வேளையிலே வேள்வி மலைச்சாரின் பக்கமாக சிற்றூருக்கு அருகாமல் உள்ள ஒரு அருமையான தினச்சோலையின் மத்தியிலே ஒரு அழகான கனியை தாங்களுக்காக அடியேன் கண்டு வந்திருக்கிறேன். கனியை கண்டவுடன் தங்களுக்கு எண்ணியாகவும் வருகிறதா? இல்லை, என்ன நினைத்தவுடன் கனியை காண்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. முன்பு ஒரு கனியை கொண்டு வந்தீர்களா? ஆமா, கொண்டு வந்த கனியால் கிடைத்தது பழனி என்ற ஒரு படை வீடு கிட்டியது. ஆமா, மிஞ்சியது கோவணம். ஆனா இப்பொழுது கண்டு வந்த கனியால் அந்த கோவணத்தையும் அவிழ்த்து விட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறீர்கள். என்ன முருகன், பிறகு நீங்க சொல்றது மாதிரி அன்னைக்கு சின்ன குழந்தையா இருந்தீங்க. சரி, கோவணம் கட்டாம இருந்தாலும் பார்ப்பதற்கு அழகா இருந்தது. சரி, இன்னைக்கு நீங்க கோவணம் கட்டாம இருந்தா என்ன ஆகுறது? சரி, ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய பழனி என்ற படை வீடு கிட்டியது நான் தானே. மிக பெரும் பெருமை கிடைத்தது. அடையன் தான் கிட்டது. ஆனால் இப்பொழுது கண்டு வந்த கனியால் பெரிய ஸ்தாபனமே கிடைக்க போகிறது முருகா. அப்படியா? ஆமா, கண்டு வந்த கனிக்கு பெருமை இருக்கிறதா? உண்டு, உண்டு. சிறப்பு இருக்கிறதா? இருக்கும். எடுத்து கூறுங்கள். இதோ கூறுகிறேன் முருகா. ஒரு பூங்கனியை கண்டு மனோ பூரித்தே முருகா. மாஞ்சலிக்கும் கேட்டவழி மஞ்சளிக்கு மேலிக்கும் ஒரு பூங்கனியை கண்டே மனம் உருவாக முருக முருக அக்கலையை காணாமல் கொய்தனைத்தே கொள்வீர். அக்கனியை இக்கனவே கொய்யாமல் கொய்தனைத்தே அக்கனியை இக்கனவே கொய்யாமல்
கொய்தனைத்து கொள்வீரையா முருகா மாப்பலாபாடி என்று சொல்லக்கூடிய இந்த முக்கனிகளுக்கும் அரிய பார்த்து வந்திருக்கின்ற கனி ஒரு சிறப்புக்குரிய கனி முருகா. மாப்பலா வாழை என்பதற்கு மேலாகப்பட்ட கனி என்று சொல்கிறீர்கள். ஆமா முருகா. ஆனால் பார்த்தவுடனே ஐம்புலன்களுக்கும் சுயதரும் என்று சொல்கிறீர்கள். உண்மைதான். அப்பேற்பட்ட கனியின் சாட்டம் என்ன முடியே சாட்டம் என்ன முடியே மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட கணேசனுக்கு புத்தம் மார்க்கத்தில் கண்ட கணேசனுக்கு புத்தம் சச்சரன முனிய 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 பேர் கரியே பசிகள் கண்டாயின் நேரம் அதை பற்றி பசிகள் கண்டாயின் நேரம் அதை பற்றி பசித்திடாதோ சொல்லி முடிய பசித்திடாதோ சொல்லி 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 பசிகள் வேண்டா முருகா 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 பட்சிகள் கண்டால் பறந்து போடும் என்றால் ஆமா பழுதுபட்ட கனியா இல்ல முருகா. பிறகு பறவையினங்களுக்கு எட்டாத உயரத்தில் கனி இருக்கிறது, தாங்களுக்கு மட்டும்தான் அந்த கனி எட்டும் கிட்டும். அப்படியா? எட்டவதும் பிரில் இருந்தில் கனியை எட்டவதும் பிரில் இருந்தில் கனியை எப்படி எப்படி கொய்திடலாம் 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 முருகா கண்டு வந்து கனி அல்ல. பிறகு என் காலத்தை நேரத்தை வீணாக்குவானே, தாங்களுக்காக கண்ணியை தான் கண்டு வந்திருக்கிறேன். கண்டு வந்தது கண்ணி. கண்ணி என்றால் உங்கள் இளையவள் சுந்தரவள்ளியை தான் பார்த்திருக்கிறேன். ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில இருக்கிறது. நிக்கலாமா? என் சேவையை கேட்டு மீதியை பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ண வேண்டும். அவ்வளவுதான். என்ன செய்ய வேண்டும்? இப்படியே செல்லாமல் பிறகு அவள் குல ஆச்சாரப்படி தாங்கள் கையிலே அம்பு ஏந்தி ஒரு வேண்டுவரம் கொண்டு ஒரு மானை தேடி வந்ததாக சொல்லி இருவர் வழக்குகள் புரிந்து 8 வகை திருமணங்களிலே காந்தரும் மனம் இதில் சொல்லக்கூடிய கனிமணம் பொருந்து அடியனுக்கு தாங்கள் காட்சி அளிக்க வேண்டும். அப்படியே இந்த கருமாரி உருமாறி சென்று அஞ்ஞானம் என்ற இலை போக்கி மெஞ்ஞான வழிகாட்டி திருமண கோலத்தோடு காட்சி தாங்கள் திருமணத்திற்கு அவசியம் வர வேண்டும். கண்டிப்பாக வருவேன். வரும்போது என்ன கொண்டு வருவீர்கள்? 3 கொண்டு வருவேன். 3 அதான் மாலை நாமால் பாடக்கூடிய மாலை ஒன்று. சரி. பாமாலை பாடிக்கொண்டு உங்கள் இருவருக்கும் அணியக்கூடிய மாலை பூமாலை கொண்டு வரும் அடியனுக்கு என்ன தர போகிறீர்கள்? மும்மாலையோடு தங்களுக்கு புகழ் மாலை சூட்டி வரவேற்க நான் கஷ்டம் கொண்டிருக்கிறேன். சீக்கிரமாக வாருங்கள். இருக்கிற 5 பேர் போயிடறாங்க. ஒரு சோக பாடலை பாடுவோம்.
ஒரு மூடம் கதை சொன்னான் எல் கதை அதுதான் எது காதல் தெய்வீகோ போடா ஒரு மூடம் கதை சொன்னான் எல் கதை அதுதான் இது காதல் தெய்வீகோ இது காதல் தெய்வீகோ போட ஒரு மூடில் கதை சொன்னான் என் கதை அதுதான். இருக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்வியற்றவைதான் போல் தெரிகிறது. பெண்ணை படைக்காது பாவமாகளே பரிதாபம் நாங்களே பெண்ணை படைக்காது பெண்ணை படைக்காது பெண்ணை படைக்காது பாவமாகளே பரிதாபம் நாங்களே ஆலகாலமாய் விதியாய் சொல்லடா தானோ தாயோ தேசமே ஒரு மூடல் கதை சொன்னான் கதை பாலை மனங்களோ அழகான பெண்களே கல்லை உடைத்தாடும் நீவரோ பாலை மனங்களோ அழகான பெண்களே எந்த மடையனோ சொர்க்கமா சொன்னார் கதை எது காதல் எது காதல் ஒரு கதை சொன்ன